This video on thermodynamics is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம Gibbs free energy பார்ப்போம். அதுல part 1 பார்ப்போம் Gibbs free energy. Okay, அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். Okay, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Gibbs free energy. What is Gibbs free energy? One of the important applications of the second law of thermodynamics is to predict the spontaneity. Okay, whether a reaction is spontaneous, ஒரு reaction வந்து spontaneous-ஆ அல்லது non spontaneous-ஆன predict பண்ணதுக்கு second law of thermodynamics it plays a major role அப்படி சொல்லலாம். ஓகேவா? A reaction that occurs under the given set of conditions without an external driving force is called as a spontaneous reaction. So this is the definition for spontaneous reaction. அதாவது ஒரு நம்ம என்னென்ன கண்டிஷன் கொடுக்கமோ அந்தந்த கண்டிஷன்ல என்ன external force without any external force நடந்தா அந்த கண்டிஷன் அந்த ரியாக்ஷன் பேர் தான் spontaneous reaction சொல்லுதோம். So this is your 2 mark question, spontaneous reaction. Okay, spontaneous reactions, otherwise it is said to be non-spontaneous. Without external force vanda is non-spontaneous. In our day-to-day life we observe many spontaneous நிறைய examples இருக்கு spontaneous க்கு non-spontaneous அது என்னங்கறத பார்க்கலாம். So this is your spontaneous reaction க்கு the example. I'm sorry, this is a definition for defined spontaneous reaction கேட்டா this is the definition. And next நம்ம பார்க்க போறது examples of spontaneous reactions. Okay, first பாருங்க, a waterfalls run downhill but never uphill. Okay, ஒரு waterfall எடுத்துக்கோங்க. waterfall வந்து downhill-ஆ போறது. So downhill-ஆ போறதுக்கு உங்களுக்கு no external force. Okay, so no external force. மேல இருந்து தான் கீழ விழும். உங்களுக்கு obviously எப்பவுமே கீழ இருந்து மேல போவாது. Okay, so no external force is required. மேல இருந்து இங்க இருந்து upன்னு எடுத்துக்கோங்க, இங்க down எடுத்துக்கோங்க. மேல இருந்து கீழ வர்றதுக்கு you don't need any force, you don't require any force. So this is an spontaneous process because இதுக்கு external force தேவையில்லை. ஆனா எப்பவுமே கீழ இருந்து மேல போவாது. Okay, next, a lump of sugar dissolves spontaneously in a cup of coffee but never reappears in the original form spontaneously. Okay, ஒரு காஃபி கப் எடுத்துக்கோங்க. ஒரு காஃபி கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் வந்து காஃபியில் சுகர் போட்டுப்பீங்களா, அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆகுத சுகர் திருப்பி வந்து ஃபார்ம் ஆகுமா? it won't form, so never appear. So this is spontaneous. இது டிசால்வ் ஆகுதுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை. ஓகே, ஸ்டில் பண்ணாமல் இருந்தாலே அது it will dissolve. Heat flows from hotter object to colder one but never flows. இது வந்து நம்ம பார்த்த Clausius statement. ஓகே, hotter objectலேருந்து colder objectக்கு ஹீட் ஃப்ளோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் காஃபி வந்து கோல்ட் காஃபியாக நீங்கள் மாற்றலாம். ஆனால் கோல்ட் காஃபியை ஹாட் காஃபியாக மாற்றனா யூ நீட் டு டூ சம் ஒர்க், அதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். இது ஹீட் பண்ணால் தான் மாற்ற முடியும். அதனால இதை நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால ஹாட் டு கோல்டு தான் நம்ம ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், the expansion of a gas into an evacuated bulb is a spontaneous process. Rather, the reverse process, that is gathering all the molecules into one bulb, is non-spontaneous. பாருங்கள், ஒரு எக்ஸ்பேன்ஷன், இந்த கேஸ் மாலிகுல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கே இருந்தது இங்கே போகிறது வந்து நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸ் பிகாஸ் இட் டசன்ட் ரெக்வயர் எனி ஃபோர்ஸ். பட் இது வந்து ஒரே இதாக திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீட் ஃபோர்ஸ், இதுக்கு ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இட் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ் ஃபோர்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஃபோர்ஸ். 4 எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது வாட்டர்ஃபால் எக்ஸாம்பிள். வாட்டர்ஃபால் வந்து மேலே இருந்தால் கீழே வரும், இப்படி இருந்தால் அப் டு டவுன் தான் வரும் அண்ட் நாட் டவுன் டு அப். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் காஃபி. த சுகர் டிசால்விங் காஃபியில் வந்து சுகர் டிசால்வ் ஆகுவதும் ஆனால் திருப்பி ரீஃபார்ம் பண்ண முடியாது. தேர்டில் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்டு ஆப்ஜெக்ட் தான் ஃபார்ம், ஹீட் வில் ஃப்ளோ நாட் ஃப்ரம் கோல்டு டு ஹாட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸ் எக்ஸ்பேன்ஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த 4 எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ 3 மார்க்கில் கேட்டால் டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஷோஸ் தட் ப்ராசஸ் தட் occurs spontaneously in one direction cannot take place in opposite direction spontaneously. ஒரு டைரக்ஷனில் நடக்குது, இன்னொரு டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு டவுன் ஃப்ளோ ஆகுது நம்ம ஸ்பான்டேனியஸ்னு சொல்கிறோம். Okay, because it doesn't require any force. Okay, அதே இது டவுன் டு அப்போ நம்ம நான் ஸ்பான்டேனியஸ்னு சொல்லுவோம். அதை தான் பாருங்கள், டேக்கிங் பிளேஸ் இன் ஒன் டைரக்ஷன் கேனாட் பி ஸ்பான்டேனியஸ் இன் அதர் டைரக்ஷன். சிமிலர்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாலே என்னன்னா ஹீட் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது. ஹீட் இஸ் ரிலீஸ்டு ஆர் ஹீட் இஸ் இவால்வ்டு. ஸோ ஹீட் ரிலீஸ் ஆகுது ரியாக்ஷன் ஆர் இவால்வ் ஆகுது ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பஷன் ஆஃப் மீத்தேன். கம்பஷன் ஆஃப் மீத்தேன் ஆனது மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், தட் இஸ் கம்பஸ்டட், எரியுது, பார்ன் ஆகுது. ஸோ மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு and water. இந்த ப்ராசஸில் பாருங்கள் del H naught value வந்து நெகட்டிவாக இருக்குது. See, del H naught value is negative. Negative means that it is exothermic. So this is exothermic. It is exothermic. Okay, so del H naught equal to minus 890.4 kilojoule mole inverse, which means it is exothermic. That is huge exothermic reaction எல்லாத்தையுமே spontaneous சொல்லும். இன்னொரு இது பாருங்கள், acid base neutralization. Acid base neutralizationனால என்னதுன்னா acid reacts with base to form
salt plus water. Okay, salt to water form ஆகும் நம்மளுக்கு. But in the reaction வந்து acid நம்ம எப்பவுமே H plus, acid is a substance which release H plus ions and base is a substance which release OH minus ions. So H plus and OH minus react to form water and LH naught value is minus 57.32 kilojoule, which means this is also an exothermic reaction and this is a spontaneous reaction. Okay, so most of the exothermic or spontaneous, most of the exothermic reaction are spontaneous னு சொல்லிருக்காங்க. Okay, and அது போக நமக்கு இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, that is some endothermic reaction spontaneous ஆ இருக்கலாம். Okay, some endothermic reaction may also be spontaneous. அதுக்கு example பாருங்க. For example, ammonium nitrate decomposition. Example, ammonium nitrate dissolves in water spontaneously through its dissolution is spontaneous dissolution நமக்கு நடக்கு. ammonium nitrate decompose ஆகுது, அதுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை. NH4NO3 decompose ஆகி we will be getting two ions, that is your NH4 plus and NO3 minus. NH4 plus and NO3 minus. Del H naught value வந்து plus 25 kilojoule mole inverse. இங்க plus இருக்கு. Del H naught value is positive. Del H naught value positive, which means it is endothermic. Endothermic reaction and obviously you know that heat is absorbed. Exo na heat is released, heat is absorbed. Okay, so heat is absorbed. This is an endothermic reaction. Yeah, this is an example of also endothermic reaction, a spontaneous reaction. This is your example, spontaneous. This is spontaneous reaction. Okay, yeah. Next param, from the above example you can come to the conclusion that exothermicity favors spontaneity but doesn't guarantee it. We cannot decide whether or not a chemical reaction will occur spontaneously solely on the basis of the, so நம்ம வந்து either exothermic endothermic ரெண்டுலயுமே நமக்கு spontaneity இருக்கு. exothermic தான் spontaneous, endothermic தான் spontaneous, நம்ம இது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கறத இந்த பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. ஓகே, from second law of thermodynamics, spontaneous process the entropy increases. Okay, spontaneous process la namakku entropy vandu increase agudhu, but not all process which accommodate. Okay, ella spontaneous process layume entropy increase agumradha nama solla mudiyadhu. In order to predict the spontaneity of the reaction, we need to or thermodynamic function vechi whether a reaction is spontaneous or non spontaneous nama kandupidikka porom. Adha paranga, the second law of thermodynamics introduces another thermodynamic, adula da nama use panna poradha or idu term Gibbs free energy. Adha da nama pennan paaka porom. Adula irundhu eppadi whether a reaction is spontaneous or a reaction is non spontaneous ங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, யா, இப்போ நம்ம பார்க்கலாம். Gibbs free energy யார் டெவலப் பண்ணாங்கன்னா 1870s ஜோசியா வில்லட் கிப்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணனால அவர் பேரல இருக்கிற கிப்ஸ்ங்கிற வேர்ட்னால நம்ம Gibbs free energy இருக்கு. ஓகே, he originally termed this as an available energy to do work in a system. ஒரு சிஸ்டம்ல வேலை செய்யறதுக்கு தேவையான ஒரு யாருக்குனே ஒரு எவ்வளோ எனர்ஜி அவைலபிளா இருக்கு ஆர் ப்ரிப்பேர்டா இருக்கு, அதுதான் ஒரு Gibbs free energy சொல்றாரு. ஓகே, this quantity is energy associated with the chemical reaction that can be used to do work. Okay, இந்த quantity வந்து chemical reaction ல எவ்வளவு work பண்ணதுக்கு அந்த எனர்ஜி செலவழிக்குதோ அந்த எனர்ஜி நமக்கு சொல்லிருக்காங்க. Gibbs free energy is defined as follows. So Gibbs free energy ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க பாருங்க. Here Gibbs free energy நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா G is equal to H minus Ts. Okay, H minus Ts, H is the இங்க இதுல H என்னன்னு கேட்டிங்கனா H is your enthalpy. H is your enthalpy and T என்னது temperature. Okay, T is your temperature and S is your entropy. So இது எல்லாமே இதோட definitions. Gibbs free energy equal to H minus Ts, H is your enthalpy, T is your temperature and S is your entropy. Okay, and next பாருங்க, it is an extensive property. Okay, it is an extensive property. It depends upon the size and it's a single valued state function. State function it does not depend upon the path. And okay, it is an extensive property and doesn't depend upon the path, so it's a state function. And next பாருங்க, let us consider a system which undergoes a change of state from state 1 ல இருந்து ஒரு particular change state 1 ல இருந்து state 2 க்கு வருது at a constant temperature. For example, I already as told G equal to H minus Ts கொடுத்தாச்சு and it is undergoing from G2 ல இருந்து G1 க்கு, G2 minus G1, and அதே மாதிரி H2 enthalpy change is also changing and temperature remaining constant, entropy is changing. So இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்ம அந்த change ஒரு small changeனால நம்ம என்ன எழுதுவோம், del எழுதுவோம். Therefore del G is equal to del H minus T del S. இந்த equation நம்ம இத வந்து derive பண்ணிருக்கோம். Okay, next பாருங்க, now let us consider how del G is related to. இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி del G is related to spontaneous, that is whether a reaction is spontaneous or non spontaneous எப்படி ரிலேட் ஆயிருக்குங்கறத நம்ம இந்த இப்போ பார்ப்போம். ஓகே, யா, பாருங்க, நமக்கு தெரியும்
entropy total is equal to entropy of the system plus surrounding. Total entropy is equal to entropy of the system plus entropy of the surrounding. Okay, ஒரு reversible process எடுத்தீங்கன்னா equilibrium reversible processல equilibriumல இருக்கு reversible processனா reactant can be converted into product, at the same time product can also be converted into reactant. Okay, so reversible process க்கு entropy is 0, del S total is del S total entropy is 0, which means the total entropy is 0 na the entropy of the system is equal to the negative of the entropy of the surrounding. இது யாருக்குமே நம்ம போன இதில் பார்த்தோம், பார்க்காதவங்க அந்த போன வீடியோ பார்த்துட்டு இருந்தோங்க. ஓகே, yeah, so therefore equilibrium நம்மளுக்கு del S is 0. okay, so for an equilibrium அதே மாதிரி எந்த process equilibriumல இருந்தா del G 0, that is the Gibbs free energy வந்து change in the Gibbs free energy is 0. இதுதான் நம்ம சொல்றாங்க, Gibbs free energy will be 0. okay, and then next பாருங்க spontaneous processக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு total entropy total should be greater than 0. entropy total should be greater than 0. அதே மாதிரி total entropy என்னது entropy of the system plus entropy of the surrounding should be greater than 0. okay, and similarly entropy of the system அப்படி வச்சிட்டு நம்ம surrounding எடுத்தோம்னா surrounding and that is surrounding நமக்கு என்னது change in heat by temperature. therefore del is dq surrounding heat of the surrounding divided by the temperature should be greater than 0. இங்க heat இருக்கதா நம்ம என்ன எழுதலாம், we can write this as simply del S system plus del S system plus what we can write. okay, that is enthalpy change எழுதலாம், heat change enthalpy change எழுதலாம், that is minus del H system divided enthalpy change is equal to the heat change is greater than 0. இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. okay, and then இப்போ இந்த t நம்ம cross multiplication பண்ணா நமக்கு நடக்கிறது என்னது, இந்த t just cross multiplication பண்ணா t del entropy of the system minus del H system is less than 0. எப்படி வந்ததுன்னா just இந்த t cross multiply அந்த 0 ஓட போவேல it will become 0. it will be, when it is அந்த t வந்து right hand side போவேல 0 ஓட மல்டிப்ளை ஆனா அதே மாதிரி 0 ஆயிடும். okay, it is 0. so இவ்வளவு நமக்கு கிடைச்சிருச்சு. and இதில இருந்து நீங்க மைனஸை காமனா எடுங்க. மைனஸை காமனா எடுத்தீங்கன்னா மைனஸை காமனாக எடுத்தால் என்ன வரும், மைனஸை காமனாக எடுத்தால் del H சிஸ்டம்க்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, பட் t del S is பாசிட்டிவ். அப்போ இங்கே அவங்க மைனஸ் போனோம், அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் will become plus. therefore minus t del S entropy of the system is less than 0. so நம்மளுக்கு என்ன தெரியும், del H minus t del S, which is del H minus t del S என்னது, it is Gibbs free energy del G. so del G is greater than 0. அதனால spontaneous del G is negative of del G is greater than 0. similarly அப்போ வந்து இந்த del G எடுத்தா del G should be less than 0. okay, இது negative, அப்போ positive quantity na it must go this side. அப்போ இந்த சைடு போகல என்ன del G should be less than 0. okay, this is for a spontaneous process. இது எந்த processனா spontaneous processக்கு இதான் condition. okay, hope இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க del G is greater than 0 for the spontaneous process. and again இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணுவேன். spontaneous processக்கு entropy total should be greater than 0. so total entropy வந்து greater than 0 இருக்கணும். total entropy னா என்னது, system plus surrounding, system plus surrounding. okay, so surrounding குள்ள இங்க என்ன எடுக்காங்கன்னா change in heat of the surrounding divided by the temperature எடுக்காங்க. and again change in heat of the surrounding temperature negative of enthalpy போடுறாங்க, enthalpy of the system divided by temperature. so இங்க already we have del system and இந்த cross multiplication பண்ணா நமக்கு என்ன வரும்னா del S system divided by temperature minus del H system வரும். and இங்க இந்த temperature வந்து இங்க 0 இருக்கனால இந்த சைடு போகல it will also become 0. therefore del S system minus del H system and இங்க t இருக்குது it is less than 0. and இதுல நீங்க என்ன செய்யணும்னா take எழுதி வெச்சுக்கோங்க, take minus as common. minus காமனா எடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா already இங்க ஒரு minus இருக்கு, so minus எடுத்துட்டோம், del H system அப்படி இருக்கும். and இது பாசிட்டிவா குவாண்டிட்டி ஆகும்னா we should multiply by positive. so del S system is greater less than 0. so இந்த quantity தான் நமக்கு என்னது our standard Gibbs free energy change del G is less than 0. இது நெகட்டிவ் இருக்கு, since இது இந்த சைடு போனா பாசிட்டிவ் ஆகும். therefore del G should be less than 0, இங்க greater than 0, இங்க less than 0. this is for spontaneous process. okay, so del G is less than 0, del G is already equal to del H minus t del S
del G is less than 0 அதனால del H minus T del S is also less than 0. Okay, next பாருங்க del H system is the enthalpy change of the reaction. இதில் del H system என்னது? It is the enthalpy change and T del S system is the energy which is not available to use work. So del G is the net so del G நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து enthalpy change, இது வந்து எந்த work செய்யறதுக்கு அவைலபிளாக இருக்கிற energy இல்லாத energy, and so del G is the net energy, the total energy. Okay, available to do useful work. This is the measure of the free energy. So இதெல்லாம் free energy, அதனால தான் நம்ம free energy சொல்றோம். Okay, for non spontaneous reaction, spontaneous reaction க்கு del G less than 0, del G less than 0 னா நெகட்டிவா இருக்கணும். Okay, and this is for spontaneous reaction, spontaneous reaction, and similarly for non spontaneous reaction க்கு del G should be greater than 0, which means it should be positive. Okay, greater than positive. Del G வந்து பாசிட்டிவா இருந்தா it is non spontaneous, நெகட்டிவா இருந்தா it is spontaneous. Okay, பாசிட்டிவா இருந்தா it is non spontaneous and நெகட்டிவா இருந்தா it is spontaneous, and then இன்னொரு இதுனா நெகட்டிவா இருக்குன்னா it should be less than 0 and பாசிட்டிவா இருக்குன்னா it should be greater than 0. அவ்வளவுதான். Okay, yeah, next பாருங்க. Next ஒரு part கொடுத்திருக்காங்க, Gibbs free energy and net work done by the system. Okay, Gibbs free energy and net work done by the system for any system at constant pressure and temperature. So இந்த இது நமக்கு Gibbs free energy க்கு இது தெரியும், that is del G is equal to del H minus T del S, இது தெரியும். Okay, and we already know that del H, that is your enthalpy is equal to change in enthalpy is equal to change in internal energy plus pressure into change in volume, P del V. Okay, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். So இதை நீங்க இதை substitute பண்ணிருங்க. இதை equation 2 னு எடுத்தீங்கன்னா இதை equation 1 னு எடுத்தீங்கன்னா substituting equation 2 in equation 1, 2 ல இருந்து 1 substitute பண்ணா del G is equal to del H க்கு பதிலா del U plus P del V minus T del S. Okay, இது வரைக்கும் நீங்க substitute பண்ணியாச்சு. Okay, first law of thermodynamics நமக்கு என்ன தெரியும்? internal energy is equal to heat minus work done. தெரியும். அப்போ அதே மாதிரி இங்க போடுங்க Q minus work done plus P del V. Okay, Q minus P del V, wait a second, yeah, Q minus P del V, I will write again. Okay, so we already know that first நம்மளுக்கு என்ன தெரியும்? del G is equal to del H minus T del S தெரியும், and enthalpy is equal to internal energy plus pressure into change in volume, இது தெரியும். and first law of thermodynamics ல இருந்து இதை நம்ம substitute பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ என்னன்னா del G is equal to del U plus P del V minus T del S, இது தெரியும். and first law of thermodynamics வந்து நம்மளுக்கு தெரியுது என்னன்னா del U is equal to Q plus W. Sorry, இங்க plus இருக்கணும், இங்க it is mistakenly written Q plus W. Okay, one second, sorry, it is Q minus W தான், Q plus W ல minus W தான். Okay, yeah, Q minus W, Q plus W, Q minus W. Okay, yeah, அப்போ இது பதிலா நம்ம எல்லாத்தையும் substitute பண்ணா equal to Q minus W plus P del V minus temperature and entropy already we know it is heat by temperature, so it is Q by T. so இங்க temperature gets cancel, temperature cancel ஆயிரும். அப்போ நமக்கு இங்க மீதி எனக்கு Q minus W plus P del V and minus Q. அப்போ Q நமக்கு cancel ஆயிரும். Okay, Q cancel ஆயிரும் நமக்கு. so Q cancel ஆக நமக்கு மீதி என்னது இருக்கு? that is del G is equal to minus W plus P del V. இது வரைக்கும் நமக்கு மிச்சம் இருக்கு minus W plus P del V இருக்கு. Okay, so next இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா work done பாசிட்டிவா சேஞ்ச் பண்ண போறோம். work done is that is இது வரைக்கும் நமக்கு இருக்கு. Okay, yeah, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா just what you are going to do is multiply by negative sign on both sides. எல்லா சைடுல negative சைடுல வச்சு so இத வந்து நீங்க left side கன்வர்ட் பண்ணா இது வந்து பாசிட்டிவா ஆயிடும். அதாவது W minus P del V is equal to del G. இது வரைக்கும் உங்களுக்கு வந்துரும். எப்படி இத வந்து just இந்த ஷிஃப்ட் பண்ணுங்க, சைட ஷிஃப்ட் பண்ணுங்க. Okay, minus P del V என்னது? work done due to the expansion against the constant external pressure. Therefore it is clear that the decrease in free energy accompanying a process taking place at constant pressure is equal to the maximum work. Okay, so இதுல இருந்து என்ன
நமக்கு மைனஸ் PΔV எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் பண்ணது ஒரு ஒர்க். ஓகே, இதில் தான் நம்மளுக்கு தெரியுது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சில் அக்கமடேட் பண்ண ப்ராசஸில் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் பண்ணது ஒர்க்குக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இஸ் ஈக்குவல்டு. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு that is minus del G is equal to W minus P del V. W minus P del V. Okay, W minus P del V. Work obtainable from the system. Other than the work of the expansion. Okay, expansion and the work of the work பண்ணுற இந்த work தான் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, யா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. del U equal to Q plus W தான் நம்ம படிச்சிருக்கோம். பட் இதில் நம்ம Q minus W போட்டிருக்கோம். எதுக்கு பிகாஸ் இதில் எந்த ஒர்க் பண்ணுறோம் அண்ட் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் கமெண்டில் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஓல்டு புக்கில் இது கொடுத்துருக்காங்க, நியூ எடிஷனில் இது கொடுத்துருக்காங்க. மேபி ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் எடிஷனில் ராங்காக இருக்கலாம். நீங்கள் எதுக்கும் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க நியூ புக்கில் கொடுத்துருக்க இந்த இதே ஃபாலோ பண்ணி இதை எழுதுங்க. அப்படி எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் del G ஈக்குவல் டு ஒர்க் டன் மைனஸ் P del V. ஓகே, ஸோ இது கிடைக்கும். தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் பண்ணது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு யோர் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.